ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் ஒன்று கூட தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இயேசுடைய வாழ்விலிருந்து தியானிக்கும்படியாக கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20 தொடங்கி 30 வரை உள்ள வசன பகுதிகளை நாம் தியானிப்போம். இந்த பகுதியிலே கலிலேய பட்டணங்கள் மீது வரப்போகின்றதான நியாய தீர்ப்பை சொன்ன இயேசு அதைத் தொடர்ந்து ஒரு அழைப்பை அனைவருக்கும் கொடுப்பதாக இந்த வசன பகுதி வருகிறது. ஆகவே இந்த வசன பகுதியை ரெண்டாக பிரிக்கும்போது 20 தொடங்கி 24 வரை உள்ள பகுதியை ஒன்றாகவும் 25 30 வரை உள்ள பகுதியாகவும் ரெண்டாக கூட நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசிக்க அந்த வசன பகுதியுடைய கருத்துக்களை நாம் தியானிக்கலாம். ஓரளவு எளிதான ஒரு வசன பகுதியாகத்தான் இது இருக்கிறது. 20 வசனத்தை படிப்போம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அதாவது இந்த வசன பகுதி வரும்போது நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம், இயேசு கிறிஸ்து சுமார் 2 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து நிறைவேற்றிவிட்டார். குறிப்பாக கலிலேயா பகுதிகளை, அதிலும் குறிப்பாக கப்பர்நகூமை தன்னுடைய தலைமையகமாக கொண்டு அவர் இந்த ஊழியங்களை செய்தார் என்று பார்க்கின்றோம். இப்படி 2 ஆண்டுகள் ஊழியம் செய்தும், ஊழியம் என்று சொல்லும்போது நாம் அது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய செய்தி. அதாவது மேசியாவுடைய ஆட்சியை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், நீங்கள் மனம் திரும்புதல் என்பது இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதும் உள்ளடக்கியது. இவ்வளமாக இந்த இஸ்ரேல் தேசம் முழுமைக்கும் அழைப்பு விடுத்தார். 10ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், தன்னுடைய சீஷர்கள் அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை இஸ்ரேலுடைய அனைத்து கிராமங்களுக்கு அனுப்பினார். பெரும்பாலும் இந்த வசன பகுதி அவர்கள் அந்த பயணத்தை முடித்து வருகிற சூழலிலே நடந்திருக்க வேண்டும், அல்லது அது முடிகிற தருவாயில் இது நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம். இவ்வளமாக இஸ்ரேல் தேசமெங்கும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் 2 ஆண்டுகளாக தீவிரமான பிரச்சாரம் செய்தும், அதன் குறிப்பாக கலிலேய பகுதியிலே கப்பர்நகூம், கொரேசின், பெத்சாய்தா, திபேரியா ஆகிற இடங்களிலே ஊழியம் செய்தும் மக்கள் அதிகமாக மனம் திரும்பவில்லை என்றால் இயேசுவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரவில்லை. இந்த சூழலில் தான் இந்த வசனத்தை அவர் சொல்வதாக பார்க்கின்றோம். ஆகவே மனம் திரும்பாமற் போனபடியினால், அதாவது இயேசுவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இந்த கடிந்து கொள்ளுதல், பட்டணங்களை கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது, பட்டணங்களுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை. அவை பட்டணங்களை கடிந்து கொள்வது என்பது அங்கிருந்த மக்களை கடிந்து கொள்கிறார் என்றுதான் அதனுடைய பொருள். என்ன சொல்கிறார் என்றால், கொரோசினே உனக்கு ஐயோ. அதுக்கு முன்பாக நான் இன்னொரு தகவலையும் அறிந்திருப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிப்போமானால் அவர்கள் தேசங்கள் மீது பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருப்பார்கள். குறிப்பாக தேசங்கள் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லியிருப்பார்கள். ஆகவே சில அறிஞர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பட்டணங்கள் மீது சொன்ன நியாய தீர்ப்பும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேசங்கள் மீது சொன்ன நியாய தீர்ப்பு தீர்க்க தரிசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று கூறுவர். ஆவணமாக அவர் கொராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ. ஆங்கிலத்தில் ஓ என்று சில மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அதை
சுத்தமான தமிழிலே அல்லது பேச்சு வழக்கு தமிழிலே அதை மொழிபெயர்த்தால் உனக்கு ஐயோ ஓ என்பதை நாசமாய் போவாய் என்கிற வார்த்தையோடு பொருத்தி சிலர் விளக்குவார்கள். எப்படியாயிருந்தாலும் ஐயோ என்கிற வார்த்தை மிக தீவிரமான அல்லது கடினமான வார்த்தை என்றுதான் சொல்ல முடியும். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள். இந்த தீரு மற்றும் சீதோன் என்பவைகள் கானானிய பட்டணங்களாக கருதப்பட்டவைகள். அங்கிருந்தவர்கள் புற இனத்தவர்கள், அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்கள் தான் அங்கே பெரும்பாலும் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த பட்டணங்கள் மீது தீர்க்கதரிசிகள் நியாய தீர்ப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அதையும் இதையும் இயேசு ஒப்பிடுகிறார். அங்கே அவர்கள் செய்தியை சொல்லி அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் இங்கே இந்த பெத்சாய்தா மற்றும் கோராசின் ஆகிய பட்டணங்கள் மீது அங்கே இயேசு ஊழியம் செய்தபோது ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். அதான் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தினுடைய அந்த பிராந்தியமே கலிலேயாவை மையமாய் கொண்டது. அது ஏனென்றால் இயேசுவை தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்து ஊரிலே புறக்கணித்தார்கள். இயேசு அங்கே ஊழியம் செய்தார் என்பதை விட மிக அதிகமான ஊழியத்தை அவர் இந்த கலிலேய பிராந்தியத்திலே செய்தார். அந்த கலிலேய பிராந்தியத்தில் அவர் செய்யும்போது இந்த பெத்சாய்தாவும் கோராசினும் இந்த பிராந்தியத்தில் தான் வருகிறது. ஆகவே அந்த பிராந்தியத்திலே ஏராளமான அற்புதங்களை செய்தும் அற்புதங்களை அனுபவித்த மக்கள் கூட இயேசுவை எந்த அளவுக்கு மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த பட்டணங்களில் இயேசுவை அவர்கள் புறக்கணித்தபடினாலே அவர் சொல்லாரு, உங்களிடம் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை, பிரசங்கம் மட்டுமல்ல, அதிசயங்கள் அற்புதங்களை தீருவிலும் சீதோனிலும் செய்திருப்பேன், ஆனால் அவர்கள் மறந்து இருப்பார்கள் என்று சொல்கிறார். தீருவை குறித்து சொல்வதாக இருந்தால் அது சுமார் 35 மைல் தூரம் வட மேற்காக இருக்கிறது கலிலேய பகுதியிலிருந்து. சீதோன் என்பது சுமார் 60 மைல் தூரத்திலே இருப்பதாக மைல் கணக்கிலே சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் சொல்கிறாரு, அங்கே இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒருவேளை செய்வதை அந்த மக்கள் கண்டிருப்பார்களாகில் அவர்கள் மறந்திருப்பார்கள். புற இனத்தவரே மறந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு அற்புதத்தை நான் உங்கள் மத்தியிலே செய்தேன். அப்படி இருந்தும் இவர் மறந்திரும்பாமதை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு 22ஆம் வசனத்திலே, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த நியாய தீர்ப்பு நாள் எது என்பதிலே பல கருத்து இருக்கிறது. சிலர் இயேசு இறுதி நியாய தீர்ப்பு, யூதர்கள் நம்பினார்கள் அல்லவா, ஒரு இறுதி நியாய தீர்ப்பு ஒன்று நம்பினார்கள் அல்லவா, அந்த நியாய தீர்ப்பை தான் சொல்லுகிறார் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து தேசங்கள் மீது வரப்போகிறதான நியாய தீர்ப்பு. அது பழையற்பாட்டில் அவ்வளமான நியாய தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அதுக்கு ஒத்ததான ஒரு நியாய தீர்ப்பு இந்த பட்டணங்கள் மீது வரலாம். அதைத்தான் இயேசு சொன்னார் என்றும், வேறு சிலர் உபத்திர காலத்திலே இந்த பட்டணங்கள் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை சொன்னார் என்றும் 3 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நியாய தீர்ப்பு உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே, அது எந்த நியாய தீர்ப்பாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் பட்டணங்களுக்கு இடையான நியாய தீர்ப்பில் பல அளவீடுகள் இருப்பது போல வருகிறது. இலகுவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று கடினமாக இருக்கும், ஒன்று இலகுவாக இருக்கும். ஆகவே நியாய தீர்ப்புடைய தீவிரத்தன்மை கூட
அளவில் வேறுபடுவதை ஆண்டவர் சொல்கிறபடினாலே சிலர் இதை வைத்துக்கொண்டு நரகத்திலும் இதுபோல தண்டனையினுடைய தீவிரம் வேறுபடலாம். அதிக பாவம் செய்தவனுக்கு அதிக தண்டனையும், கொஞ்சம் பாவம் செய்தவனுக்கு நரகத்திலே கூட தண்டனையுடைய தீவிரம் குறைவாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில எல்லாம் படிக்கும்போது விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு அல்லது விசுவாசிகளுக்கான கிரீடங்கள் கொடுக்கப்படுவதிலே உள்ள வித்தியாசங்களை பார்க்க முடியும். ஆகவே இவை அனைத்தும் ஒப்பிடக்கூடியவர்கள் சொல்லுவது, ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் இந்த தேசங்களை இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த பட்டணங்களோடு ஒப்பிடும்போது இந்த நியாய தீர்ப்பில் உள்ள தீவிரத்தன்மை வேறுபாடாக இருக்கிறபடினாலே நரகத்தில் கொடுக்கிற தண்டனையிலும் வேறுபாடு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு தான் இந்த கிரீடங்களில் உள்ள வேறுபாட்டை ஒப்பிட்டு பேசுவார்கள். அப்படி இருந்தாலும் தவறொன்றுமல்ல. ஆனால் ஒன்று, நரகத்தில் உள்ள தண்டனை தீவிரமானது, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு தீவிரமானது என்பதை நாம் வேறுபடுத்தி அறிய முடியாது. தேவன் ஒருவேளை அதை தீவிரமாக வேறுபடுத்தி செய்யக்கூடிய தகுதியுள்ளவராகவும் வல்லமையுடையவராகவும் இருக்கின்றார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நேரிடை பார்க்கும் தீர்வுக்கு சீதனுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு பட்டணத்தை குறித்து பேசுகின்றார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இங்கேயும் பழைய ஏற்பாட்டிலே சோதோம் குமாரா அழிவை குறித்து நமக்கு தெரியும். இந்த இடத்துல கப்பர்நகூம் வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். இதை சிலர் என்ன உணமாய் பார்க்கிறார்கள் என்றால், கப்பர்நகூம் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதனுடைய தலைமையகமாக இருந்தது. தலைமையகம் என்றால், நாசரேத்திலே இயேசு புறக்கணிக்கப்பட்ட பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு வந்து அதைத்தான் தன்னுடைய ஊழியத்தினுடைய மையஸ்தானமாக அல்லது கேபிட்டல் மாதிரி வைத்திருந்தார் என்று சொல்வார்கள். ஆகவே வானத்திலிருந்து வந்த மேசியா, வார்த்தையாக பரலோகத்தில் இருந்தவர் பூமியில் வந்து ஊழியம் செய்து பல்வேறு அற்புதங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்ற இந்த கப்பர்நகூம் வானத்தின் அளவுக்கு உயர்த்தப்பட்ட தகுதியுடையது. அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ஆக இயேசு ஊழியம் செய்தபடினாலே அது உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைந்தது. ஆனால் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தும் தனக்குரிய ஸ்தானத்தை அது உணரவில்லை. தன்னிலே ஊழியம் செய்த மேசியாவை, ராஜாவை, ராஜாதி ராஜாவை அது உணராமல் புறக்கணித்தது. ஆகவே தான் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். வேறு சிலர் இந்த வானபரியந்தம் உயர்த்தப்பட்டதுக்கு சாத்தான் தன்னை உயர்த்தினான் அல்லவா, அதற்கு இணையாக பேசுவார்கள். ஏனென்றால் கப்பர்நகூம் பகுதியிலே கூட ரோமருடைய ஆட்சியுடைய படையணி இருந்து வியாபாரத்திற்கு அது ஒரு முக்கியமான இடம், பொருளாதாரத்திலே ஒரு முக்கியமான இடமாக இருந்ததுனாலே அந்த மக்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. எப்படி பழைய ஏற்பாட்டிலே பாபிலோன் ராஜா ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே உயர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஒப்பீடு பின்பு சாத்தானுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த கப்பர்நகூம் மக்களுக்கு தங்களுடைய பொருளாதார செழிப்பினால் அவனமான ஒரு மனமேட்டிமையான உயர்ந்த எண்ணம் இருந்தது, அதை குறிக்கிறது என்றும் சிலர் பார்க்கிறார்கள். எப்படி இருந்தாலும் கப்பர்நகூம் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது. இயேசு ஊழியம் செய்தபடியினாலும் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது, பொருளாதார செழிப்பினாலும் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. ஆகவே
அந்த பட்டணத்தை அவர் சோதோமோடு ஒப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய காலத்திலே சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது நாம் ஆதியாகமத்தை படிக்கின்றோம். ஆகவே கப்பர்நகூமிலே செய்யப்பட்ட போன்ற அற்புதங்களை ஆண்டவர் சோதோமிலே செய்திருந்தால் அந்த மக்கள் மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் இன்று நிலைத்திருக்கும் என்று சொன்னார். ஆனால் உனக்கு ஐயோ, அப்படி என்றால் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். நரகத்தின் அளவுக்கு, கிரேக்கில் ஹேட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு தாழ்த்தப்படுவாய் அல்லது அழிக்கப்பட்டு போவாய், கவிழ்க்கப்பட்டு போவாய் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல கலிலேயா பிராந்தியத்தில் உள்ள 3 பட்டணங்களை சொல்கிறார். அதாவது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கலிலேயா பிராந்தியத்திலே அந்த காலத்தில் 3 முக்கியமான பட்டணங்கள் இருந்தன. ஒன்று கப்பர்நகூம், இன்னொன்று பெத்சாயிதா, இன்னொன்று கோராசிம் மற்றும் திபேரியா ஆகிய 3 பட்டணங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் இயேசு திபேரியாவை குறித்து எதுவும் சொல்லவில்லை. பெத்சாயிதாவும் கொரோசிமை குறித்து சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அறிஞர்கள் இந்த பெத்சாயிதாவும் கோரோசியும் எங்கே இருக்குன்றே கண்டுபிடிக்க முடியலை என்று சொல்கிறாங்க. கோரோசியும் பெத்சாயிதாவும் அழிக்கப்பட்டு எந்த இடத்தில் இருக்கின்றதை இன்னும் அடையாளப்படுத்த முடியவில்லை. பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும், ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடமா இருக்கலாம், இந்த இடமா இருக்கலாம் என்று சொன்னாலும் இதுவரை அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு அவைகள் அழிந்து போய்விட்டன. கப்பர்நகூம் கூட எது என்ன உறுதியாக சொல்லலை. கப்பர்நகூம் இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் என்று இன்றைக்கு சில தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியலை என்று சொல்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், திபேரியா இப்போது நிலைத்திருக்கிறதா? திபேரியா பட்டணம் இன்றைக்கும் அந்த பிராந்தியத்திலே நிலைத்திருக்கிறது. ஆகவே இயேசு சொன்னபடி பெத்சாயிதா, கோராசியும் கப்பர்நகூம் அழிந்து போயின. ஆனால் திபேரியாவை குறித்து இயேசு எதுவும் சொல்லவில்லை, அது நிலைத்திருக்கிறது. ஆகவே இது இயேசு எந்த அளவுக்கு அவர் உழைத்தவைகள் சரித்திரத்தில் நிறைவேறின என்பதையும் காட்டுவதாக அறிஞர்கள் பார்க்கின்றார்கள். இவ்வளமாக கலிலேயா பிராந்தியத்தில் உள்ள 3 பட்டணங்களை குறித்து கடுமையான எச்சரிப்பை கொடுத்தார். அது சொல்றார், இங்கேயும் அதே வார்த்தை தான் சொல்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதை இவ்வளமாக கூட சொல்லுவாங்க. இறையில் அதிகமான வெளிச்சத்தை பெற்றபடியினாலே தண்டனையுடைய விகிதாச்சாரமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பிராந்தியங்களில் ஆண்டவர் பிரசங்கித்து ஆண்டு செய்கிற இந்த அற்புதங்கள் மூலம் இவர்களுக்கு அதிகமான வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் இந்த வெளிச்சத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டுத்தான் அவர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். ஆகவே இவர்கள் அதிக வெளிச்சம் கிடைத்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கவிழ்க்கப்பட்டு போன தீரு, சீதோன், சோதம் போன்ற பட்டணங்களுக்கு இத்தனை வெளிச்சம் கிடைக்கவில்லை. அது ஆண்டவருடைய வார்த்தையுடைய வெளிச்சம் அவர்களுக்கு அதிகம் கிடைக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் நீதியான தேவன் நியாயம் தீர்க்கும் போது அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையை விட அதிகமான தண்டனையை இந்த பட்டணங்களுக்கு கொடுப்பார் என்பதை உணர்த்துகிறார். அடுத்ததாக அடுத்த பகுதிக்கு நாம் செல்கின்றோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு நன்றியும் ஆண்டவருடைய அழைப்பையும் குறித்து பார்க்கிறோம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு விதத்திலே ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம். வேறு சிலர் இது பிதாவுக்கும் தேவனுக்குள்ள உறவை காட்டுகிறான ஒரு இடம் என்றும் சொல்கிறார்கள். என்ன சொல்றார் பாருங்க, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து என்றால், யூத சமுதாயத்தில் உள்ள மத தலைவர்கள் இயேசுவை அறியவில்லை, புறக்கணித்தார்கள். ஆனால் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகர் என்பது இங்கே யாரை குறிக்கிறது என்றால், இயேசுடைய சீடர்களை குறிக்கும் மற்றும்
இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களை குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இயேசுவை குறித்த செய்தி இந்த பட்டணங்களுக்கும் மதத் தலைவர்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ அற்புதங்களை செய்தும் அவர்கள் உணரவில்லை. ஆனால் ஒரு சிறு கூட்டம் பாலகர்களாக எப்படி குழந்தைகள் அனைத்தையும் நம்புமோ அதுபோல இயேசுவையும் இயேசுடைய செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள். ஆக அதற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அடுத்ததாக, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. இது தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் நடந்த ஒரு உரையாடலாக சொல்கிறாங்க. தே ஆர் வெரி க்ளோஸ் இன் ஃபெலோஷிப். அடுத்ததாக, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை தவிர வேறொரு குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அதாவது கிறிஸ்துவை குறித்து பிதாவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் கிறிஸ்துவிலே இருந்த தெய்வீகத்தன்மை, வார்த்தையாம் தேவன் இயேசுவில் இருக்கிறார் என்பது பிதாவுக்கு தெரியும். அதுபோல் இயேசுவில் இருக்கிற மனிதத்தன்மையும் பிதாவுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவும் பிதாவை அறிவார். இன்னொன்றை விசேஷமாய் சொல்கிறாரு, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனால் ஒன்று, இந்த இடத்துல சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிவார்கள். எப்படி என்றால், குமாரன் வெளிப்படுத்தினால்தான் ஒருவன் குமாரனை அறிய முடியும், மற்றபடி அறிய முடியாது என்று. ஆனால் அதனுடைய பதில், குமாரன் யாருக்கு வெளிப்படுத்துவார் என்றால் அதுக்கு பதில் அடுத்த வசனத்தில் வருகிறது. என்ன பதில் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்ன, குமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? இந்த அழைப்புக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மற்றபடி ரகசியமாக ஒரு சிலருக்கு மட்டும் வெளிப்படுத்தி விட்டு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். அப்படி புரியக்கூடாது. அது தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும்தான் இயேசு வந்தார் என்கிற போதனையை நம்புகிறவர்கள் அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. அதற்கான பதில் மறுவசனத்தில் கொடுத்துட்டாரு. என்ன, வருத்தப்பட்டு பாரசுங்களே, நீங்கள் எல்லோரும் என்னுடைய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் யார் அந்த செய்தி ஏற்று வருகிறார்களோ வருகிறவர்களுக்கு குமாரன் தன்னை வெளிப்படுத்துவார். அதன் மூலம் அவர்கள் குமாரனையும் பிதாவை அறிய முடியும். ஆகவே ஆண்டோட அழைப்புக்கு செவி செய்கிற அனைவருக்குமே தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வருத்தப்பட்ட பார சுமக்கல் என்பது யார்? இதை குறித்து சொல்லும்போது, இந்த இயேசு வாழ்ந்த சூழலிலே, குறிப்பாக அவருடைய செய்தி பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே, இது யூத மத தலைவர்கள் மூலம், குறிப்பாக பரிசேயர்கள் மூலம் விதிக்கப்பட்ட விதிகள், கூடுதல் விதிகள் அன்று வாழ்ந்த சாதாரண மக்களை மிகுந்த சிரமத்துக்குள்ளாக்கியிருந்தன. குறிப்பாக 39 கூடுதல் விதிகள் இருந்தன. சமீபத்திலே நான் ஒரு செய்தியை கேட்டபோது அதில் ஒருவர் சொன்னார், கூடுதலாக 600 விதிகள் உண்டு, துணை விதிகள். 39 பெரிய விதிகளும் துணை விதிகளாக சேர்க்கும்போது பரிசேயருடைய விதிகளே 600 வந்து விடுமா. ஆகவே மக்கள் வாழ்வதற்கே சிரமப்பட்டார்கள். ஆனால் பரிசேயர்களை இவர்கள் அதை செய்வதில்லை. அதை இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்திலே கடிந்து கொள்வார். இவ்வளமாக இந்த மக்கள் பார சுமந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, அதாவது பரிசேயருடைய விதிகளினாலும் புற தேச ஆட்சியாளர்களுடைய வரி விதிப்பினாலும் வாழ முடியாமல் சிரமப்படுகிற மக்களே, நீங்கள் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் மேசியாவுடைய ஆட்சி தான் மக்களுக்கு இளைப்பாறுதலை தரும். அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நுகம் என்கிற வார்த்தை, அந்த நுகம் என்றால் அடிப்படையிலே
எருதுகள் அல்லது காளைகளை கட்டி வயலில் விடுவார்கள். கழுத்தில் அதை சாத்தியிருப்பார்கள். அல்லது காளை வண்டிகளை இழுப்பதற்கு கட்டுகிற அந்த காளையையும் அந்த நுகத்திலே தான் கட்டுவார்கள். ஆகவே அதை பைபிளிலே பயன்படுத்தும் போது அல்லது உருவகமாக பயன்படுத்தப்படும் போது நுகம் என்பது கடின உழைப்புக்கு அல்லது கடினமான சூழலுக்கு உருவகமாக பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த மக்கள் ஏற்கனவே இந்த மத பரிசேயருடைய மத சட்டங்களினாலும் ரோமருடைய ஆட்சி முறையில் உள்ள வரிமுறைகளினாலும் பார சுமந்துள்ளாக இருக்கிறார்கள். ஐயா சொல்றாரு, நீங்கள் என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த இடத்துல என்னுடைய போதனையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பரிசேயருடைய விதிகள், விதிமுறைகள், பாரம்பரியங்கள் உங்களை சிரமத்துக்குள்ளாக்கின்றன. நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். பரிசேயருடைய போதனைகள், பிற ஆட்சியாளருடைய வரிகள் எல்லாம் உங்களை சிரமப்படுத்தினாலும் நீங்கள் என்னுடைய போதனை ஏற்றுக்கொள்வீர்களாகில் அது உங்களுக்கு விடுதலை தரும். ஏனென்றால் ஆண்டுடைய போதனையுடைய பிரதானம் இங்கே என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டார், மேசியாவை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்நிய ஆட்சியிலிருந்து அவளை விடுவிக்க போதுமானவராகத்தான் இருந்தார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அந்த தவறான போதனையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பார்கள். அந்நிய ஆட்சியாளருடைய கொடுமைத்தனத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே தான் சொல்ல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு கூட பல வேளைகளில் கிறிஸ்தவம் வாழ்வதற்கு கடினமானது என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் சரியாக புரிவோமானால் இருக்கிற அனைத்து மதங்களிலும் எளிமையாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அல்ல கிறிஸ்தவத்தை தவிர வேறு சிறந்த எதுவும் இல்லை. ஆனால் பல வேளைகளிலே கிறிஸ்தவத்தை சரியாக அறியாத கிறிஸ்தவர்கள் கூட பரிசேயர்களைப் போல தவறான விதிமுறைகளை கிறிஸ்தவர்கள் மீது திணிப்பதனால் கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு திணறுகிறார்கள். பிற மக்களும் கிறிஸ்தவத்தை பார்த்து கிறிஸ்துவிலே வருவதற்கு பயப்படுகிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் விதித்த விதிகளைப் போல இன்றைக்கு கூட சில சபைகள் வேத வசனத்தை சரியாமல் கற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவின் போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவத்தையே கடினமாக்குகிறார்கள். அதில் கிறிஸ்துவை நாம் சரியாக புரியுமானால் அனைத்து விதத்திலும் சமாதான சந்தோஷம், அதே பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கும் வழிகாட்டக்கூடிய எளிய வழியாக இருக்கிறது. இப்போது இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், எத்தனைதான் எதிர்ப்பு வந்தாலும் கிறிஸ்து அந்த பட்டணங்களையும் அந்த மக்களையும் தொடர்ந்து அழைப்பதை நிறுத்தவில்லை. அதே நேரம் எந்த சூழலிலும் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவுக்காக நன்றி செலுத்தவும் அந்த உறவை பேணவும் அவர் மறக்கவில்லை. அவை நாமும் ஒரு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ தலைவர்களாக எந்த சூழலிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.